அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு பையன் ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போய் அவர் சம்பாதிச்சதுக்கப்புறம் அடுத்த கமிட்மெண்ட், அவருக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்னா அவரோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ். அந்த மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபேமிலி மேன் ஹேவிங் 2 கிட்ஸ், 2 குழந்தைங்க இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு அவர் என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் மனம் இருந்தால் பணம் உண்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தோட தலைவர் அந்த குடும்பத்துக்காக என்னென்ன செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும், அவர் வருமானத்தை எந்தெந்த செலவுகளுக்கு எப்படி எப்படிலாம் சேமித்து முதலீடு பண்ணால் அவரால் அவருடைய ஃபேமிலியை நிம்மதியாக ரன் பண்ணுறதோட ஃபினான்ஷியலாகவும் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு அசம்ஷனுக்கு அவருடைய ஸ்டார்டிங் சேலரி 5 லட்சம் இந்த வருஷம் 2024 இருக்கிறதா நான் வச்சுக்கிறேன். அவர் 4,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாரு. மீதி இருக்கிறது சேமிப்பு. அடுத்தடுத்த வருஷங்களில் அவருடைய சேலரி 10% அதிகமாகிறதாகவும் அவருடைய செலவுகள் பணவீக்கம் 7% அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் 7% அதிகமாகிறதாகவும் சேமிப்பும் அதே 7% அதிகமாகிறதாகவும் நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்தில் தொடங்கி அவரோட சேலரி அடுத்த அந்த 20 வருஷத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு வரணும். அந்த 4,50,000 ரூபா செலவுங்கிறது பணவீக்கத்தின் அடிப்படையில் அப்படியே அதிகமாகி 16,27,000 செலவுகள் அதிகமாகும். ஆமாம், ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு 40,000 இருக்குன்னா அது காரணம் பணவீக்கம். அதனால தான் நம்ம பணவீக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வச்சு தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த சேமிப்பும் அதே மாதிரி அதிகமாகுது. 50,000 ரூபா சேமித்த ஒருத்தர் அவர் அவருடைய சம்பளம் 30 லட்சமாக மாறும்போது இது எல்லாமே வருடத்துக்கு 14 லட்சம் ரூபா அவர் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வருமானத்தை செலவுகள் போக சேமிக்கிற அந்த பணத்தை எந்தெந்த செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல கடன் ஒருத்தருக்கு இருந்தால் அந்த கடன் அதிக வட்டி உள்ள கடனை அவர் முதல்ல செலுத்தணும். அவருக்கு இந்த சார்ட்டை நீங்கள் உங்களுக்காகவே நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய சேலரி, உங்களுடைய வருடாந்திர செலவு, உங்கள் சேமிப்பு, இதை ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஃபில்லப் பண்ணி கடன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா கவரேஜ், அதிகபட்சம் 10 லட்ச ரூபா கவரேஜ் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். நீங்கள் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் நாளைக்கு எதிர்பாராத விதமாக எந்த ஒரு ஆபத்தையும் உங்களுக்கு நேர்ந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இதை பார்க்கணுமே தவிர இதை நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்க வேண்டி வரும். அடுத்தது நம்ம இன்னைக்கு இருக்கிற வேலையிலேருந்து ஒரு அடுத்த வேலைக்கு நம்ம மாறணும், அதிகமாக சேலரிக்காக மாறணும்னு நினச்சோம்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம குடும்ப செலவு எப்பொழுதுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போதுமே சேஃப்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4,50,000 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 2,15 லட்சம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி கண்டிப்பாக எப்போதுமே இருக்கணும். அது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய குழந்தைகள், அவர்களுடைய மேல் படிப்பு, திருமணம், நம்மளோட ஓய்வு காலம், நம்ம சொந்த வீடு, ஒரு கனவு இருக்கும், நம்ம சொந்த வீடு வாங்கணும், நம்ம சொந்தமாக கார் வாங்கணும் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல இன்னைக்கு எந்தெந்த வருஷத்தில் உங்களுக்கு முக்கியமான செலவுகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளான் முன்னாடியே பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த செலவுகளுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் வச்சு எப்படிப்பட்ட முதலீடுகள் பண்ணி அந்த முதலீட்டை வளர்த்து
அந்த செலவுகளை நம்ம செய்யலாம். கடனாளி ஆகாமல் மன நிம்மதியோட ஃபினான்ஷியலையும் வந்து நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷீட். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை அதோட காலேஜ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு காலேஜ் சேர்த்தா என்ன செலவாகும் அப்படிங்கிறது தான் நான் இதில் எழுதியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா 7% இன்ஃப்ளேஷன், 7% ஃபீஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த குழந்தை காலேஜ் படிக்கும்போது இதே 10 லட்சம் 16 லட்சமாக மாறிடும். ஸோ நீங்கள் 16 லட்ச ரூபா இன்னையிலிருந்து அடுத்த 7 வருஷம் கழித்து தேவைப்படும் உங்களுக்கு. அடுத்த குழந்தை இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஒரு என்ஜினியரிங் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, 10 லட்சம். இல்லை அந்த குழந்தை பிடிக்கிற எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்குதோ அந்த கோர்ஸுக்கு 10 லட்சம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு காலேஜ் படிக்கும்போது அதோடைய செலவு 19 லட்சமாக மாறிடும். காரணம் இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அதோடைய திருமணம் வந்து அடுத்து அதோட 23வது வயசு வரும்போது இன்னைக்கு 40 லட்சமாக இருக்கிறது 84 லட்சமாக அன்னைக்கு மாறி இருக்கும். ஸோ நீங்கள் திருமண செலவுக்கு 84 லட்சத்துக்கு இன்னைக்கு ஒரு பணத்தை சேமித்து முதலீடு பண்ணி அந்த வயசில், அதாவது இன்னும் 11 வருஷத்தில் 84 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது 2வது குழந்தைக்கு அடுத்து 16 வருஷத்தில் உங்களுக்கு 1,18 லட்ச ரூபா தேவைப்படும். இன்றைக்கி நீங்கள் 40 லட்ச ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே 40 லட்ச ரூபா அளவு திருமணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16வது வருஷத்தில் 1,18 லட்ச ரூபா தேவைப்படும். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய ஏஜ்லேருந்து அடுத்த 20வது வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபாயை இன்றைக்கி நீங்கள் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உங்களுடைய இந்த வருடாந்திர செலவுகளை சமாளிக்கிறதா பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டு 20 வருஷம் கழிச்சு 3,61 லட்ச ரூபாய் இருந்தால் தான் உங்களால் இதே செலவுகளை வந்து உங்களால் மீட் பண்ண முடியும். அடுத்தது சொந்த வீடு இன்னைக்கு நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதா நினைக்கிறீங்கன்னா ஒரு 7 வருஷம் அதை தள்ளி போடுறீங்க. அதற்காக ஒரு முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 7 வருஷம் கழிச்சு 85 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். 10 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு கார் வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா அதே 7 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த காரை வாங்கும்போது 17 லட்ச ரூபா தேவைப்படும். இப்போ இது எல்லாமே வந்து எப்படின்னா நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் 7% இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூலேருந்து 7% ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக நான் போட்டு எக்ஸலில் நார்மலாக போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு செலவுக்கும் இதே மாதிரி எத்தனாவது வருஷத்தில் அது தேவைப்படும், எவ்வளோ தேவைப்படும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொகை எல்லாமே உங்கள் மனம் உள்வாங்கிருச்சுன்னா இதற்கான ஒரு பிளானிங் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒரு எதிர்காலத்தை நோக்கிய கனவுகளுக்கு நீங்கள் இன்றைக்கே தயாராகிறது மூலமாக காலம் வந்து உங்களுக்கு உங்களுடைய சிறிய தொகையை கூட வளர்த்து உங்களுடைய கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது உதவி புரியும். இப்போ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி உங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த சார்ட்டை மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கை தொடங்கிட்டீங்கன்னா அந்த பிளானிங்லேருந்து அடுத்தது அந்த ஒவ்வொரு டார்கெட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அந்த கனவு தொகை ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.